மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்ச நாள் வரைக்கும் அஜித் ரசிகையாக தான் இருந்தேன். அஜித் சொன்னார், என் தொண்டர்களை என் ரசிகர்களை எனக்காக நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அது சுயநலம், சரிங்களா? நான் சம்பாரித்தது எல்லாமே உங்களால் தான். உங்களுக்கு தொண்டு செய்ய வரேன்னு சொல்லிட்டு விஜய் ஒருத்தர் நம்மளுக்காக வராரு. கண்டிப்பாக அவர் பணம் பார்க்காத பணம் இல்லை. ஆனாலும் அத்தனை உச்சத்தை தொட்ட அந்த நடிகர் நம்மளுக்காக நடு ரோட்டில் போராடுறாருன்னா கண்டிப்பாக அவர் ஏதாவது செய்வார். செய்யாமல் போக மாட்டார். நம்ம மக்கள் பணத்தை ஏமாற்றி அவர் கோட்டை கட்ட போகிறது இல்லை, சரிங்களா? நம்மளுக்கு செய்யணும்னு வராரு. நம்மளால் வாழ்ந்தவர் நம்மளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி வராரு. கண்டிப்பாக அவர் செய்வார். சொல்கிறவன் எல்லாம் செஞ்சது கிடையாது, செய்கிறவன் எல்லாம் சொல்ல மாட்டான், சரிங்களா? கண்டிப்பாக விஜய் அண்ணா நம்பி அவரை ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பாக அவர் 2026 சிஎம்மாக வந்தார்னா நம்ம தமிழக மக்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லது பண்ணுவார் நம்பிக்கை எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும்னு தான் நம்ம இவ்வளோ தூரம் போராடிட்டுருக்குறோம். இதுக்கு மேலேயும் திமுகவோ இல்லை ஏடிஎம்கவோ மித்த கட்சிகள் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை சூறையாடிடுவாங்க. ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வளங்கள் நிறைய கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. நிறைய மருத்துவத்தில் ஃப்ராடு நடக்குது. எல்லா வகையிலும் ஃப்ராடு நடக்குது, சரிங்களா? ஏன் மருத்துவம்னு நான் சொல்கிறேன்னா, நான் மருத்துவத்துறையில் இருக்கேன். அதை சார்ந்த எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு எனக்கு தெரியும், சரிங்களா? மித்த துறைகளும் நடக்கலைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது. ஊழல் அல்லாத ஒரு ஆட்சி வேணும்னா எவன் 100 ரூபா கொடுப்பான், 200 கொடுப்பான், கோட்டை கொடுப்பான், பிரியாணி கொடுப்பான்னு நினச்சி ஓட்டு போட்டோம்னா கண்டிப்பாக நாளைக்கு அவன் நம்மக்கிட்ட கொடுத்த அந்த 100 200க்கு தகுந்த மாதிரி அவன் கொள்ளையடிக்க தான் செய்வான். எவன் ஒருத்தன் நம்மளுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு செய்கிறேன்னு வரான்ல, அவனை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். அவரை எல்லாரையும் விட்ட மாதிரி விஜயாவை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைக்கிறோம். ஜெயிக்க வச்சு 2026 அவரை சிஎம் ஆக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் மக்களுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்க்குறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் செய்யலைன்னா தான் அவரை கொஸ்டின் கேட்கணும். ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடியே எதுவுமே செய்கிறதுக்கு முன்னாடி உன் கொள்கை என்ன, உன் கோட்பாடு என்னன்னு கேட்குறது தப்பு. அவர் என்னென்ன செய்கிறாரு அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, சரிங்களா? ஒருத்தர் எதுவுமே பண்ணவே விடவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ ஒரு மறைமுகமாக செஞ்சுருக்காரு. அது அவர் எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. சொல்லுவாங்க, ஒருத்தர் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான தானம் தர்மம்னு சொல்லுவாங்க. அதான் ரொம்ப நாளாக விஜய் அண்ணா செஞ்சிட்டு இருந்திருக்காரு, சரிங்களா? நம்மளுக்கு நிறைய பேருக்கு மீடியாக்கள் அதை வெளிக்கொண்டாரில்ல. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அவர் எவ்வளோ செஞ்சுருக்காருன்னு. அதை எல்லாமே மூடி மறைக்கிறாங்க. ஏன்னா அவர் எங்கே நல்ல பேர் வாங்கிட்டு நல்லா மக்களுக்கு செஞ்சுருவாரோ, எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்ல ஆட்சி அவர் கொடுத்துருவாரோன்னு இப்போ இருக்கிற சில கட்சிகள் பயப்படுறாங்க. அதுக்காக எல்லாம் கூட்டு களவாணிங்கெல்லாம் சேர்ந்து அவரை நம்ம